Bismillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah, wa ala alihi wa ashabihi hizbillah, wa alayna ibadillah, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Sadaqallahu al-aliyyul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam, man akhadha amwalan nasi yuridu ada'aha addallahu anhu wa man akhadha yuridu itlafaha atlafahu Allah. إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி கொள்ளும் போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்து முடித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரஜபுல் முரஜப் என்று சொல்லப்படுகின்ற பர்க்கத் பொருந்திய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது போல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்கின்ற அந்த துஆவை அல்லாஹ்விடம் நாம் இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் நாம் செய்து, இந்த ரஜப் மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈருலக வாழ்க்கையிலும் தந்து, அந்த பரக்கத்தோடு புனிதமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொருந்திய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கைக்குண்டான கட்டமைப்புள்ள ஒரு வாழ்வியல் அகமியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். அந்த அகமியத்தின்படிதான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் வாழ முடியும், வாழ வேண்டும். அந்த அகமியத்தை மீறி எந்த ஒரு இறை நம்பிக்கையாளராலும் வாழக்கூடாது, வாழவும் முடியாது. அப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அவனுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் வழிவகுத்து தந்திருக்கின்றான். அந்த வகையில்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வாழ்க்கையின் ஒரு செழிப்பு, பொருளாதார வளர்ச்சி, மன நிம்மதி, வீட்டில் உள்ளே நுழைந்தால் சந்தோஷமான ஒரு நிகழ்வு, வீட்டிலிருந்து வெளியே வந்தால் எல்லா விதமான மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், இப்படி நமக்கு வாழ்நாள் முழுவதிலும் அமைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்த அந்த சட்டவியலை நாம் பின்பற்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் 3 மாதங்களை அல்லாஹ் படைத்த 12 மாதங்களில் 3 மாதங்களை குறிப்பிட்டு, இந்த மாதத்தில் நீங்கள் பரக்கத்தை கேட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த 3 மாதங்களில் முதல் மாதத்தை நாம் இப்போது அடைந்திருக்கின்றோம். அதனுடைய முதல் வாரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாட்களில், இந்த புனிதமான மாதத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பொருளாதார வளர்ச்சியையும் எல்லா விதமான செழிப்பையும் வாழ்நாள் முழுவதிலும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அரசாங்கத்தின் மூலமாக டிசம்பர் 24, 2024 ஆண்டு, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பொருளாதாரத்துறை மூலமாக, நிதி அமைச்சகத்தின் மூலமாக கடன் பெறக்கூடிய அந்த சட்டவியல் மசோதாவை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த வகையில் டிசம்பர் 24க்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த சட்டவியலை வகுத்து கடன் சம்பந்தமான விஷயங்களை ஒரு விதமாக ஒழுங்குபடுத்தி டிசம்பர் 24 அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். டெண்டர்ஸ் கவுன்சிலிங் என்று சொல்லப்படக்கூடிய கட்டுப்பாடற்ற கடன் வழங்கும் நடவடிக்கைகளை தடை செய்யும் விதமாக ஒரு வரைவு மசோதாவை நிதி அமைச்சகத்தின் மூலமாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உலகளாவிய அளவில், சர்வதேச அளவில் ஒவ்வொரு மனிதனுமே இப்போது கடன் வாங்க தொடங்கிவிட்டார்கள். கடன் வாங்கினால்தான் நம்மால் சம்பாதிக்க முடியும், கடன் வாங்கினால்தான் நம்மால் வாழ முடியும், கடன் வாங்கினால்தான் இந்த உலகத்திலேயே நாம் இருப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். கடன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. கடன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் வாழ முடியாது என்கின்ற ஒரு முடிவுக்கு எல்லா மனிதர்களும் வந்துவிட்டார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த ஒரு சட்டத்தை, வரைவு மசோதாவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சூழ்நிலைக்கு மக்கள் எல்லாம் தள்ளப்பட்ட பிறகு, அது கார்ப்பரேட் நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த நிறுவனத்தின் மூலமாகவோ அல்லது உலகமே சேர்ந்து மனித இனத்திற்கு எதிராக ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எப்படியாவது மனித சமூகத்தை நாம் அவர்களை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து அடிமைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். உலகளாவிய அளவில், சர்வதேச அளவில் இன்றைக்கு எல்லாரும் கடன் வாங்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவன் 1000 ரூபாய்க்கு கடன் பட்டவனாக இருக்கிறார். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியவன் 10,000 ரூபாய் கடன் பட்டவனாக இருக்கிறார். 10,000 ரூபாய் அவன் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியவன் 1,00,000 ரூபாய்க்கு கடன் அடைந்தவனாக, கடன் பட்டவனாக அவன் இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் இப்போது அடைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கிரெடிட் கார்டு வாங்கிக் கொள்கிறீர்களா, டெபிட் கார்டு வாங்கிக் கொள்கிறீர்களா, வேற என்னென்னமோ கார்டு, விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு, என்னென்னமோ சொல்லி அவர்கள் மக்கள் அனைவரையும் தொலைபேசியில் அழைத்து இப்படியாக கூவி கூவி அழைத்து கொண்டு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு சில நபர்கள் அவங்களுடைய விலாசமோ அவங்களுடைய மற்ற அடையாளங்களோ சரியில்லாமல் அவங்களுக்கு அது தவறி போய் விடுகிறது. அது தவறி போனது என்னமோ அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், நம்ம இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் போல, அதனால தான் நமக்கெல்லாம் கார்டு கிடைக்க மாட்டேங்குது, அவன் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் உடனே கார்டை கொடுத்துட்றாங்க. ஏமாற்றுபவனுக்கு உடனே கார்டு வந்து கொடுத்துட்றாங்க. நல்லவனா இருக்கணும், நம்ம நல்லவனுக்கு கார்டு கிடைக்கிறதே இல்லை, ஒருத்தனுக்கு கூட தர மாட்டேங்கிறானுங்க, ஏமாத்துறவனுக்கு தான் கார்டு தரானுங்க அப்படிங்கிற வேற நம்மிடத்தில் ஒரு பேச்சு. இப்படியாக இந்த சூழல் இப்போது நிதர்சனமாக வந்துவிட்டது. யாரும் இதை மறுப்பதற்கு இன்றைக்கு ஒரு நபர் கூட ஆள் இல்லை.
எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்துவிடக் கூடாது, பொதுவாக உலகத்திற்கே வந்துவிடக் கூடாது என்பதனால்தான் உலகத்தினுடைய பொருளாதார கொள்கையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றி பொட்டில் அடித்தார் போல நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டுவதற்கு முன்பாகவே நமக்கு அதற்கு அடித்தளம் போடும் விதமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரையும் இப்படி நீங்கள் 8 விஷயங்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார கொள்கையினுடைய விஷயத்தினுடைய அடிப்படை விஷயமாக முதல் துஆவிலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்கின்ற இந்த துஆவை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்மளே சாதாரணமாக நினைத்தோம்னு சொன்னா ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி தராங்க, எந்த துஆவையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்மையாக நமக்கு சொல்லி தருவார்கள், எல்லாரும் கேட்கிற மாதிரி. இப்போ நமக்கு ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்ய அல்லாஹ், ரமதான் மாதத்தை எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தாங்க? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தாங்க பன்மையான அடிப்படையில். ஆனா இந்த துஆவை சொல்லி தரும்போது எப்படி தெரியுமா சொல்லி தந்தாங்க? நல்லா கவனிக்கணும் ஜமாத்தார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லா கவனிக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்று சொல்லி சிங்களாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்க வேண்டும். இது தனி உரிமை சம்பந்தப்பட்டது என்று உணர்த்தும் விதமாக பொருளாதார கொள்கையினுடைய மிகப்பெரிய மாமேதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதைத்தான் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு கவலை, தாங்க முடியாத வருத்தம், இதை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. அதுபோல இயலாமை, சோம்பேறித்தனம், இதை விட்டு என்னை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறார்கள், கோழைத்தனம், கஞ்சத்தனத்தை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. அதுபோல அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கடன் சுமை, அதுபோல மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மை, இவைகளை விட்டு யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இந்த 8 விஷயங்கள் குறித்து நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்கின்ற விஷயத்தை இந்த துஆவிலிருந்தே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கடன் வாங்கவே கூடாது. கடன் என்பது நம்முடைய பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். வீட்டில் பரக்கத்து இருக்காது, நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, குடும்பத்தினர்களிடத்தில் பாசத்தோடு அவர்களுடைய முகத்தை நாம் பார்க்க மாட்டோம். மனைவியினுடைய முகத்தை பார்க்கிற போது வெறுப்பாக பார்ப்போம், குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கிற போது அதைவிட மிக வெறுப்பாக பார்ப்போம். இப்படியாக இன்றைக்கு உலகளாவிய அளவில் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. யார் கடனிலிருந்து இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய யாராவது ஒரு சிலர் கடனே நம்ம வாங்கிடக்கூடாது, கடன் இல்லாத சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் என்று நினைத்து லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் நிம்மதியை அடைவார்கள். அந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே பெறுவார்கள். சொர்க்கத்துல தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை, இந்த உலகமே நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தராது. இது போக்குவரத்துக்கான இடம். அப்படியே இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை ஒருவர் வாழ்வார் என்று சொன்னால், கடனில்லாத சிறந்த வாழ்க்கையை எந்த ஒரு மனிதர் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் சிறந்த வாழ்க்கையை அடைவார். இந்த உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கையை அடைவார்.
இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். அது மட்டும் அல்லாமல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த 114 சூறாக்கள்ல சூரா பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரா குர்ஆன்ல 2வது சூறாவா வருது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து. அந்த சூறா தான் குர்ஆன்ல உள்ள சூறாக்கள்லேயே நிறைய ஆயத்துகள் கொண்டது. ரொம்ப பெரிய சூறா அதுதான். 2.5 ஜுஸு வரும். எத்தனை ஜுஸுங்க வரும்? 2.5 ஜுஸு அந்த சூறா. அந்த 2.5 ஜுஸு சூறாவில் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை தேவையுள்ள அனைத்து சட்டத்திட்டங்களையும் வாழ்வியல் வரையறைகளையும் அதுபோல முன்னோர்களினுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான முறையில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த சூரா பக்ராவிலே சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள்லேயே ரொம்ப நீண்ட பெரிய ஆயத்து. அந்த ஆயத்தை நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தாலே தெரியும். 13 வரி குர்ஆன்ல 2 பக்கம் இருக்கும். 15 வரி குர்ஆன்ல ஒரு பக்கம் ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ஆயத்து மட்டும் நீண்ட ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருப்பான். இந்த நீண்ட ஆயத்தில அல்லாஹ் தஆலா கடன் சம்பந்தமான விஷயத்தை மட்டும், அந்த சாப்டரை மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வசனத்தில் மிகவும் விரிவாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு உள்ள இஸ்லாத்தினுடைய பொருளாதார கொள்கையினுடைய பேசிக் அடிப்படை விஷயம். அதனால்தான் தி பிசிக்காலஜி ஆஃப் மணி என்று என்ற புத்தகத்தை எழுதிய மார்கன் போஸ்வெல் அவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை நான் எழுதினதுக்கு நிறைய விஷயங்கள், என்னுடைய அனுபவபூர்வமான நிறைய விஷயங்கள் எனக்கு உண்டு. அதுபோல மதங்கள் சார்பாக நான் ஆய்வு செய்கிற போது எனக்கு இந்த கடன் பணம் சார் உளவியல் விஷயத்தை முழுமையான முறையில் தெளிவாக எனக்கு தந்தது இஸ்லாமிய மார்க்கம் தான். அது சொல்லும்போது அவர் சொல்றாரு, தி மோஸ்ட் பெர்ஃபெக்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தொடங்குறாரு. கடன் சம்பந்தமான விஷயத்துல மிகவும் தீர்வுள்ள, இந்த விஷயத்துக்கு அடுத்து வேற எதுவுமே இல்லை என்கின்ற அளவில் குர்ஆனிய வேதத்தில் இஸ்லாமியர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு நான் இந்த புத்தகத்தையே நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று அவர் சொல்றார். அப்படிப்பட்ட விரிவான முறையில் அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு டிசம்பர் 24 ஒரு வரைவு மசோதாவை எழுதி இருக்கிறார்களே, அந்த வரைவு மசோதாவிற்கு பேரே என்னன்னா புலா, BULA. இதை நீங்க அடிச்சு பார்த்தாலே தெரியும், அதுலேயே எல்லா விஷயங்களும் வந்துடும். அந்த சட்டத்தில் ஒழுங்கமைக்கப்படாத கடன் செயல்பாட்டை தடை செய்தல் என்கின்ற தலைப்பின் கீழே நிறைய பொது வணிக கடன், டிஜிட்டல் கடன் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு எல்லோருமே அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக அவர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். அதில் 2022 அரசாங்கத்தின் மூலமாக, நிதி அமைச்சகத்துறையின் மூலமாக இது பற்றி ஆய்வு செய்து இந்த கடன் விஷயத்துல நிறைய நபர்கள் அவர்கள் கடன் சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த தற்கொலையை தடுக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் முதல் வரிசையில் இருக்கிறது கடன் தான். இந்த கடன் சுமை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட 2200 ஆக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. 2200 ஆக்ட்ஸுகளை அப்படியே அவங்க நீக்கிட்டாங்க. ஏன்னா அதன் மூலம் தான் இன்றைக்கு மனிதர்கள் எல்லாருமே, எல்லா தரப்பு மனிதர்களும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த கடன் விஷயத்தில் மிகவும் அவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்து கடைசி தீர்வாக அவர்களுடைய வாழ்வையை அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள் என்பதாக அந்த வரைவு மசோதாவில் சொல்லப்பட்டு கடைசியாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட 94 கடன் அப்ளிகேஷன்ஸ், அதையும் அதுபோல 138 பந்தய கடன்கள் உள்ள விவரங்களையும் எல்லாத்தையும் அதை நீக்கிடுச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படையாக அப்ப இருந்த விஷயம் என்னன்னா, 2022 கூகுள் பிளே ஸ்டோரு இது போன்ற அந்த விஷயத்திலிருந்து உள்ள எல்லாத்தையும் ஆய்வு செய்து அதை எல்லாத்தையும் நீக்கி இன்னைக்கு அந்த சட்ட வரைவு மசோதாவை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு உலகமே கடனை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது.
இதுல வேற நம்ம ஆள்ல என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த கடனால வாழ்க்கையை நடத்த முடியாது. இந்த அஜத்துமார்கள்லாம் என்ன தெரியும் அவங்களுக்கு? பள்ளிவாசல்ல முதல் வரிசையில நின்று தொழ வைப்பாங்க, அதான் இமாமுக்கு தெரியும். இமாமுக்கு வேற என்ன தெரிய போகுது? அவர் அப்படிதான் சொல்லுவாரு, கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுவாரு, கடன் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லுவாரு. அப்படிதான். நீ கடன் இல்லாமலாம் வாழ முடியுமா? அவர் வீதியில இறக்கி விடுங்க, அப்பதான் அவருக்கு தெரியும் இந்த உலகம் எப்படி போய் கொண்டு இருக்குது அப்படின்னு. இன்று விதண்டாவாதங்கள் பேசக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆனால் அல்லாஹும் சரி, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டி விட்டார்கள். அந்த வகையில நம்ம எல்லாம் கேள்வி கேட்கலாம், அப்போ மார்க்கத்துல கடன் வாங்கவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, கடன் கொடுக்கவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்கலாம். அப்படி அல்ல, கடன் வாங்கவும் செய்யலாம், கடன் கொடுக்கவும் செய்யலாம். கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு, கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஈருலகத்திலும் மிகப்பெரிய பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவங்க வாங்கணும். அப்படி அவர்கள் வாங்குகிற போது, கடன் திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு அவர்கள் வாங்குகிற போது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல்ல கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கூட அல்லாஹ் அவர்கள் எதிர்பாராத பாதையில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்து அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான் என்றும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஸத அம்வாலன் நாஸ், மக்களினுடைய பொருட்களை யாராவது கடனாக பெறுவதற்கு யுரீது அதாஅஹா, அந்த கடனாக பெற்று அதை நான் திருப்பி அடைச்சிருவேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடையே கடன் வாங்கி இருந்தால் அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுப்பாளியாக ஆகி அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்து விடுவான். ஆனா அதுவே ஒமன் அஸத யுரீது இத்லாஃபஹா, அந்த கடனை வாங்கும் போதே நம்ம கடனை வாங்குறதுக்கு எப்படிலாம் கஷ்டப்படுறோம், அது மாதிரி அவன் நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு கஷ்டப்படட்டுமே, அலையட்டுமே அப்படின்னு நினைச்சு சில பேர் கடன் வாங்குற வரைக்கும் நல்லா பேசுவாங்க. கடன் வாங்கின பிறகு அவங்களுடைய முகத்தையோ அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகளையோ நம்ம பார்க்கும்போது சலிக்கவே சலிக்காது. அப்படி மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் நாம் ஆக்கப்பட்டுவோம். சில நேரங்கள்ல இவன் கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கும், அட உடுப்பா அப்படின்னு சொல்லி போகக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு விடுகிறது. அப்படி யாராவது ஒருத்தரிடமிருந்து கடன் வாங்கும் போது இதை நம்ம எப்படியாவது நம்ம கடன் கொடுக்காம அவனை இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு வாங்கினால் அல்லாஹ் தஆலா அது போன்றே அவரை ஆக்கி விடுவான். இன்றைக்கு அப்படி ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு தற்கொலை எங்கு பார்த்தாலும் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதனால் மனதில் ஏற்படக்கூடிய டிஸ்பிரஷன் என்று சொல்லப்படக்கூடிய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், மன அழுத்தத்திற்கு இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த விஷயத்தை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தில் கொண்டுதான் இந்த துஆவை செய்து நீங்கள் அந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், மன உளைச்சலை விட்டு நீங்கள் நீங்கி விடுங்கள் என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்லாமல் சஹாபாக்களுக்கு அதற்குண்டான வழியையும் சொல்லி காட்டி அதை நிதர்சனமாக எத்தனையோ வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு குர்ஆனை ஏனோ ஒரு சடங்கு பொருளாக பார்க்கக்கூடியதாக இருப்பதால் ஏதோ ஃபாத்திஹா ஓதுவதற்கும் அல்லது மற்றவங்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் மட்டும்தான் குர்ஆனு என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால குர்ஆனை ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தினுடைய பொதுமறையாக நாம் இன்றைக்கு பார்ப்பதே கிடையாது. அதனாலதான் குர்ஆனை நாம் தொடுவதே கிடையாது. குர்ஆனை நாம் தொட்டு அதை திறந்து பார்த்தாலே அல்லாஹ் தஆலா நம்முடைய அறிவிற்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய மனித வாழ்க்கையை உணர்ந்து கடன் சம்பந்தமான விஷயத்தை அடிப்படையாக வைத்து
இந்த துஆவை நமக்கு சொல்லி கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த துஆவை ஓதி வாழ்நாள் முழுவதிலும் நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா எல்லா விதமான பரக்காத்தும் கைராத்துகளையும் நிரப்பமாக நிரந்தரமாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் எந்த வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவரிடத்திலும் கையாண்டவர்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களையும் சாலிஹான மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய கரங்களை எப்போதும் உயர்ந்த கரங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாளெல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயான மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தி நிறைவாக நிரப்பமாக நமக்கு தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே மகாமு மஹ்மூத் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தில் நாம் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் லிவாவுல் ஹம்து என்கின்ற புகழப்படக்கூடிய அந்த கொடியை பிடித்து நபி அவர்களுடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறை அந்த வாழ்வியலை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்